ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன விலாகில் தக்ஷின் சித்ராவில் தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் ஹவுசஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அண்ட் உள்ள கிராஃப்ட் பஸாரும் வச்சுருந்தாங்க, பாட்ரி ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. செட்டிநாடு ஹவுசஸ்லாம் எப்படி இருக்கும், அங்கே எந்த மாதிரி வீடு கட்டியிருப்பாங்க, அண்ட் திருநெல்வேலி பிராமின் ஹவுஸ் அங்கே எப்படி வீடு கட்டியிருப்பாங்க, அதுக்குள்ளே ஒரு சின்ன கேலரி இருந்தது. நம்மளோட கடவுள்கள்லாம் எப்படி இருப்பாங்க, தமிழ் கடவுள், அந்த மாதிரி நிறைய கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ்லாம் கலந்து நம்ம ஒரு 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 பாட் மேக்கரோட ஹவுஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோலையும் தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் ஹவுசஸ்லாம் எப்படி இருந்ததுன்னு தான் பார்க்க வந்திருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக வீவரோட ஹவுஸ், அதாவது ஒரு நெசவாளர்கள், நெசவு தொழில் செய்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட வீடு எப்படி இருக்கும், அண்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க. ஸ்பின்னிங் வீல் இருக்குது பார்த்தீங்களா அங்கே. ஸோ இங்கே நெசவு பண்ணுற தொழில் வந்து எப்படி இருக்கும், அந்த நூல்கண்டுலாம் எப்படி மேக் பண்ணுவாங்க, அந்த ஸ்பின்னிங் வீல் அண்ட் அந்த நூல்கண்டு எல்லாமே வந்து ஃபோட்டோவாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. மெயினாக வந்து நம்ம காந்தி காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல ஒரு ஸ்பின்னிங் வீல், அது வச்சு தான் வந்து நூல்லாம் வந்து மேக் பண்ணி அதிலேருந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தைப்பாங்க. ஸோ காந்தி வந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அவரே நம்மளே வந்து மேட் இன் இண்டியா திட்டம் வந்து அப்போத்துலேருந்தே அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஸோ அவரோட ஃபோட்டோவும் இருந்தது, உள்ளே வந்து அந்த சக்கரா இருந்தது, ஸ்பின்னிங் வீலும் இருந்தது. அண்ட் உள்ளே மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தறி மிஷின் வச்சு அதை வந்து ஒருத்தர் வந்து ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரீ வந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேட்டப்போ ஒரு காஞ்சிபுரம் சில்க் சாரீ நல்லா ரெட் வித் கோல்டன் பார்டரில் வந்து ஒரு சாரீ மேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம இந்த தறியெல்லாம் பார்த்ததில்ல அப்படின்னா நம்ம நேரில் இதை பார்க்குறதுக்கான சான்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருந்துச்சு. முழுக்க கையிலே செய்கிற பட்டு இது, எந்த ஒரு மெஷினரிஸும் யூஸ் பண்ணாமல் அவங்களே அவங்க கையில் நூல் பாவி செய்கிற பட்டு தான் இது. மெஷினில் செய்யாமல் இந்த மாதிரி நெசவு தொழில் செய்கிற நெசவாளர்களுக்காக நிறையா பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டும் கொண்டு வந்துட்ருக்கோம். அண்ட் அப்பப்போ நம்ம ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டு வாங்கினோன்னா அது இவங்களோட பிஸ்னஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நம்ம நிறையா ஹேண்ட்லூம் சாரீஸ், அதாவது கையில் நெசவு தொழில் செஞ்சு அதில் ப்ரிப்பேர் பண்ணுற சாரீஸை நம்ம இப்போ சாரீஸோ இல்லை காட்டன் வேறு ஏதாவது வேஷ்டி அப்படி இல்லைன்னா துண்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாங்க இவங்களுக்கு தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கண்டிப்பாக அதிகமாகும். அண்ட் அது கூடவே சேர்ந்து இந்த வீட்டில் கிச்சன் எப்படி இருக்கும்னு இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய ஆர்ட் கேலரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்ததுமே வந்து ஒரு ஃப்ளோர் மேட் வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு பேர் வந்து தடுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. தரையில் உட்கார்றதுக்கு வந்து தேவைப்படுற பாய் தான் இது. இந்த பாய், இது சின்ன பாய் லெஃப்டில் இருக்கிறது அண்ட் ரைட்டில் இருக்கிறது ஒரு பெரிய பாய். இதுக்கு பேர் தடுக்குன்றாங்க. இதுவுமே வந்துட்டு அந்த உள்ளே இருக்க ஃபேப்ரிக் எல்லாம் இவங்க கையில் வந்து செஞ்சிடுறது. இதில் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த செவுத்தில் 3 இது மாட்டி வச்சுருக்காங்களே அது வந்து விசிறி. அதுவுமே வந்துட்டு இந்த கையால் அப்படியே நம்ம செஞ்ச அந்த விசிறி தான். இதுவும் வந்து பழங்காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ரெட் கலரில் ரெட் அண்ட் பிளாக்கில் ஒரு பேட்டர்ன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த நீல்கிரிஸ் பக்கத்தில் தோடாஸ் அப்படின்ற ஒரு சில ட்ரைப் இருக்காங்களாம். அங்கே இருக்க பழங்குடியினர்கள் வந்து தோடாங்கிற பழங்குடியினர்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ் பேட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்குமா. ஸோ இதிலே ஒரு மேட் மாதிரியும் செஞ்சு வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தோரணம் மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க, ஒரு என்ட்ரன்ஸ்லலாம் கட்டி வச்சுருப்பாங்க, அந்த ஃபீல் கொடுத்துச்சு இது. பக்கத்தில் வந்து காவடி வச்சுருந்தாங்க. காவடி வச்சு அது எதுக்கெலாம் வந்து முருகர் கோவில் அந்த மாதிரி கோவில்லலாம் வந்துட்டு காவடி தூக்கி நம்ம ஆடுவோம்ல. ஸோ அதை பற்றிலாம் பக்கத்தில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே வந்து கையில் தெரியல வந்து கையில் அவங்க நெசவு பண்ணின புடவைகள், காட்டன் சாரீஸ் எல்லாமே இருந்துச்சு. காட்டனும் இருந்தது, இன்னொரு பக்கம் காஞ்சிபுரம் சாரீ சில்க் சாரீஸும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் காட்டன் சாரீ இருக்குது. இங்கே வந்து இன்னொரு இது பார்த்திங்கன்னா ரியல் மெட்ராஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் அப்படின்ற ஒரு காட்டன் ஹேண்ட்லூம். இது வந்து ஆந்திராவும் சரி தமிழ்நாடும் சரி சேர்ந்து செய்கிற ஒரு பேட்டர்ன். 800ஸ்லாம் இதை வந்து ஆஃப்ரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களாம். இப்போ பியூபர்ட்டி ஆகிட்டாங்க விமன் அப்படின்னா அவங்களுக்கு அதை போடுவாங்களாம். சீஃப்ஸ்க்கு, மெம்பர்ஸ்க்கு அதெல்லாம் வந்துட்டு செரிமனி மாதிரி எடுத்து அந்த கர்ச்சீஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் வந்து பண்ணுவாங்களாம். முன்னாடிலாம் 1800ஸ்லாம் சுவிட்சர்லாண்ட் வழியாக ஆஃப்ரிக்காவுக்கு வந்து இந்த கர்ச்சீஃப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ நாங்கள் காமிச்சேன்ல அந்த ரெட் செக்குடாக இருந்தது அந்த கர்ச்சீஃப்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு டெக்கரேஷனுக்காக அவங்க தொங்க விட்டுருந்த சில்க் சாரீ. இங்கே ஒரு மாட்டு வண்டியும் வந்து ஒரு இருந்துச்சு. வண்டிக்குள்ளேயும் எப்படி இருக்குன்ற வியூ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சைட்லலாம் வந்து குட்டி குட்டியாக ஒரு பாம்ஸ்லாம் போட்டு இருந்தது.
அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்லாம் வந்து பழங்காலத்து வீடுகள் அதெல்லாம் ஓப்பனே பண்ணலை, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு தேர் இருந்தது, எப்படி தேர் இருக்குன்றதை காட்டுறதுக்கு. அண்ட் ஒரு மாட்டு வண்டியும் வந்து வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு 2 மாடு வந்து நின்றுட்டு இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு அது அவைலபிளாக இல்லை. இப்போது இல்லாமல் மே 15க்கு மேலே, மே 15, 2024க்கு மேலே வந்து இங்கே கெஸ்ட் ஹவுஸ் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கு கெஸ்ட் ஹவுஸ். இங்கே வந்து விசிட்டர்ஸ் அலவுட் கிடையாது. முன்னாடி இதோட கெஸ்ட் ஹவுஸ் வந்து 1850 ருபீஸ் ஒரு நாளைக்கு அவங்க வந்து அந்த அந்த மாதிரியான ரேட்டில் வந்து ஏசி ரூம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து இது ரெனோவேஷன் டைமில் இருக்குது போல் இருக்குது. உள்ள வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இது இப்போது ஓப்பனில் இல்லை. ரெனோவேட் பண்ணி முடிச்சுட்டு மே 15க்கு மேலே தான் இது திரும்ப ரீஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது காசும் வந்து எக்ஸ்ட்ராவாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேஷும் வந்து இப்போது இது வரைக்கும் முன்னாடி வந்து 1850 இருந்தது. இனிமேல் வந்து கொஞ்சம் கேஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து 2000 மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு அப்படி நீங்கள் இங்கே தங்கி பார்த்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு கெஸ்ட் ஹவுஸும் இருக்குது. அண்ட் ஒரு சில வீடுகள்லாம் இந்த மாதிரி வந்து க்ளோஸ்டாக தான் இருந்துச்சு, அதுவும் வந்து ஓப்பனில் வைக்கலை. இது இன்னுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய இடங்கள் இருக்குது. ஒரு தமிழ்நாடு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல பாஷான ஒரு ஹவுஸ் தான் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்குமே நமக்கு ஆக்சஸ் இல்லை. இதோட நம்ம தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் ஹவுசஸ்லாம் முடியுது. அடுத்த வீடியோவில் கேரளாவை பற்றி கண்டிப்பாக பார்ப்போம்.